இதனால சூப்பர்மேனால எக்ஸ்ரே விஷன் அண்ட் காட் லெவல் பீயிங் பவர்ஸ் இருந்தாலுமே ஏன் அந்த கோர்ட்ல நடந்த மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன்ல அவரால் யாரையுமே காப்பாற்ற முடியல? அது ஒருவேளை லெட்டால மேட் பண்ணப்பட்ட ஒரு வீல் சேர் மூலியமா தான் அது வெடிச்சது. சோ அவரால் லெட் மூலியமா பார்க்க முடியல. அதனாலதான் அந்த இடத்துல அவரால் ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல உண்மையிலேயே அவரோட பவர்ஸ் பிரச்சனை கிடையாது. அவரோட ஃபேத்தை பத்தி அவர் யோசிச்சிருக்காரு. முக்கியமா பிளாஸ்ட் நடந்துட்டு இருக்கிறப்ப அவர் கண்ண மூடி ஒரு விஷயத்தை யோசிச்ச மாதிரி இருந்திருக்கும். அது என்னவா இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மேன் ஆஃப் ஸ்டீல் மூவில அவரோட ஃபாதர் ஒரு டொர்னேடோ மூலியமா இறந்து போகக்கூடிய சிச்சுவேஷன் வரும். அப்ப ஜானத்தன் வந்து பாத்தீங்கன்னா, இவரை நீ என்னோட பவர் யூஸ் பண்ணி நீ யாருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே ரிவீல் பண்ணாத அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்ததுனால இவரால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிருப்பாரு. சோ அதையுமே இவர் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே டார்க்கரான விஷயம் இவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. என்னன்னா, இந்த வேர்ல்டுக்கு அவரோட ஸ்ட்ரென்த் வந்து தேவைப்படல. அதுக்கான முக்கியமான காரணம் அவரோட ஃபேத்தை இந்த இடத்துல இழந்துட்டாரு அப்படின்றதுனாலதான் அப்படின்றத அவர் நினைச்சு பார்த்துட்டு தான் அவரு அந்த இடத்துல ஒரு காடா இல்லாம ஜஸ்ட் ஒரு மேன் அந்த இடத்துல இருந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல அவர் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அவர் காமிச்சிருப்பாங்க. அவர் எந்த அளவுக்கு டிராமடைஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இதுல இருந்து தெரிய வந்திருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத காமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.